இந்த வேதத்தை மட்டும் நீங்க கையில் எடுத்து ஞானம் உள்ளவர்களா மாறலனா அடுத்த தலைமுறை காப்பாற்ற முடியாது. அடுத்த தலைமுறையெல்லாம் சும்மா பணத்தை வச்செல்லாம் காப்பாற்ற முடியாது. நீங்க ஓடி ஓடி சும்மா நிறைய பேர் நான் பார்க்குறேன், வாழ்றது சம்பாதிக்கிறதே வாழ்றதுக்காக தான். வாழ்க்கையை அழிச்சு ஒரு சம்பாத்தியம் தேவையில்ல. சம்பாத்தியமே குடும்பத்துக்காக தான். குடும்பத்தை அழிச்சு ஒரு பணம் தேவையில்ல. அல்லேலூயா. சவுத் தமிழ்நாடு புரியணும். இத பணம் சம்பாதிக்கணும், ஆனா வாழ்க்கையை அழிச்சு பிள்ளைய கெடுத்து பிள்ளைய குட்டிச்சவர் ஆக்கி ஒரு பணம் தேவையில்லைன்ற தேவையில்ல. பண ஆசை, பண மோகம், நகை ஆசை, நகை மோகம், நில ஆசை, நிலை மோகம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சாம்பல் ஆகணும், சாம்பல் ஆகணும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு பார்க்கிறேன், குடும்பத்தை பிரிச்சு பணம் சம்பாதிக்கணுமா? பிள்ளைகளை ஒத்தையில விட்டு பணம் சம்பாதிக்கணுமா? யா, பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்பம் ஒன்றா இருக்கணும். கஞ்சி குடிச்சா கூட சமாதானத்தோட குடிக்கணும்ன்ற எண்ணம் வரணும். அல்லேலூயா. என்ன சேர்த்து வச்சு இயேசு வந்தார்னா நம்ம நிலத்தெல்லாம் கூட தூக்கிட்டு போக முடியும். நகை இருங்க, பெட்டியில் நகை இருக்கு, தூக்கிட்டு வரேன், போலாம் பரலோகத்துக்கு, கொஞ்சம் ரோடு நானும் போட்டு தரேன்னு சொல்லுவீங்களா? நகையில ஒன்றும் வேண்டாம், அங்கே அவர்கிட்ட எல்லாமே இருக்கம்மா. சேர்த்து வைக்காதீங்க, வன்கண்ணனா இருக்காதீங்க. உங்க அப்பா தயாளர். குடுங்க குடுங்க. பிசினித்தனம் பண்ணி தரித்திரன் ஆகிறான், வாரி அடைத்து வாரி இறைக்கிறான், ஆனா அவன் பணக்காரன் ஆகிறான். பிசினித்தனம் பண்றவன் தரித்திரன் ஆகிறான்.